வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வினயகுமாரின் மரணம் அவரது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தபோது மக்கள் துடித்ததைக் கண்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு தனது முயற்சியால் 100 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் பிளான்ட்டை அமைத்து கொடுத்து பல உயிர்களை காத்து உள்ளார் வினயகுமார். அவரது மூச்சு இன்று நின்று இருந்தாலும் அவர் செய்த நற்பணிகளால் பல 100 பேர் இன்றும் மூச்சு விட்டுக் கொண்டிருப்பதாக அவரது நண்பர்கள் உருக்கமாக தெரிவிக்கின்றனர். கொரோனா பெருந்தொற்றால் இத்தனை உயிர்கள் மாண்டு விடுகிறது, இத்தனை பேர் இறந்துடுறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அவங்களுக்கு ஆக்சிஜன் பிளான்ட் அப்போ ரொம்ப தேவையா இருந்தது. அந்த டைம்ல ஆக்சிஜன் பிளான்ட் நம்மளா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்சிஜன் பிளான்ட்டே நம்ம கொடுக்கணுன்ற அந்த உயிரி எண்ணம் அவர் தான் கொடுத்தாரு. அவர் எப்பவுமே ரத்த தானம் கொடுக்கறதுல அவர் ஒரு எங்களுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள், இன்ஸ்பைரிங்கா இருப்பாரு. எப்பவுமே பிளட் டொனேட் பண்ணணும், பிளட் டொனேஷன் பண்ணா நம்ம நிறைய பேரை காப்பாற்ற முடியும்னு சொன்னவர். அந்த மாதிரி 100 முறைக்கு மேல அவர் ரத்த தானம் கொடுத்தவர். 24 hours ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு. நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. இப்போ நம்ம ஜிஹெச்ல எவ்ரி வாரம் சண்டே ஆனா அன்னதானம் போடுறோம். அதுல பாத்தீங்கன்னா அவர் எவ்ரி வீக்ஸும் பாத்தீங்கன்னா அவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். மந்த்லி அமௌண்ட் கொடுப்பாரு. அவர் வர முடியலனாலும் அந்த அமௌண்ட் கொடுத்துருவாரு. அப்ப இந்த என்னுடைய சார்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க. ஒரு பிளட் டொனேஷனா ஃபர்ஸ்ட் அவர் தான் நிற்பாரு. வினயகுமார் மறைந்தாலும் அவர் விட்டுச் சென்ற பணியை தொடருவோம் என உறவுகள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் ச. குமரவேல்.